இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கூட்டு பங்காளர் மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த தேவனுடைய பாரத்தின் நேரம் என்ற நிகழ்ச்சியில வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கான ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை இந்த நாள்ல என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஆண்டவரோடு கூட காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து காண்பித்தார். அந்த காரியத்தை நாம் இன்று சந்திக்கலாம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஒருவேளை நான் வாசிக்கிறத நீங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் என்றால் எவைகள்? நம்முடைய தேவைகள், மற்ற எல்லா காரியங்களும் இதில் குறிப்பிடப்படுகிறது. ஒருவேளை நம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக மாற வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது? அநேக தேவைகள், அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலக ஆசீர்வாதம். இப்போ ஒரு சர்ச்சுக்கு போனோம்னா என்ன நினைப்போம்? அவனை பாரு, அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், நமக்கு எதுவுமே இல்லை. நம்மளும் இந்த ஆண்டவர்கிட்ட ஜோமனி பார்க்குறோம், நமக்கு எதுவுமே கிடைக்கலையேங்கிற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒருவேளை இந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? இதை கர்த்தர் கேட்கிறார். உன்னுடைய ஜெபம் எதுவாக இருக்கிறது? நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்? உன்னுடைய எண்ணம் என்ன அன்று விசாரிக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லிக்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கிறோம். சரி, ரைட்டு. இப்போ ஒரு மளிகை கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம். சும்மா போன உடனே கொடுத்துருவாங்களா பொருளை? பொருள் வாங்கியாச்சுல, எடுத்துட்டு வர முடியுமா? என்ன கேட்பாங்க? துட்டு கேட்பாங்க. துட்டு கொடுக்கலன்னா என்ன செய்ய மாட்டாங்க? பொருளை கொடுக்க மாட்டாங்க. இதுதாங்க ஒரு சாதாரண மளிகை கடைக்காரனுக்கு கூட தெரியுது. என்ன, துட்டு கொடுத்தாதான் பொருள் கொடுக்கணும்னுட்டு. நீங்க ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஜெபங்கிற கார்டை போட்டு சொருகிற மாதிரி சொருகிட்டு வரதெல்லாம் லிஸ்டா அடிக்கணும்னா எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? சும்மாலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. எதை செய்தால் கொடுப்பார் என்ற காரியம் இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நான் மற்றவர்களை போல உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு நன்மை செய்வார், ஐஸ்வர்யமும் கனமும் உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை மாத்திரம் நான் சொல்லிட்டு போனேன்னா என்னிலும் பரிதவிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இல்லை. எதை நான் சொல்லணும்? எதை செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதைத்தான் நான் முக்கியமா சொல்லணும். எதை செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், எதை செஞ்ச உங்களுக்கு நன்மை செய்வார், எதை நீங்க கேட்கணும். காரியம் இருக்கிறது. அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் என்றால் இவைகள் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய மற்ற காரியங்கள், எல்லா காரியமா வேணாலும் இருக்கலாம். நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, நான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் நினைக்கலாம், நாங்க இது ரொம்ப பிரயாசப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய பாரம். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியோட பேரு தேவனுடைய பாரத்தின் நேரம் என்று சொல்லி சொல்றோம். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் எதுவா இருக்குது? ஒரு காரா, ஒரு செல்போனா, இல்லை ஒரு நல்ல பைக் வேணும், இல்லை எனக்கு நல்ல என்னை அலங்கரிப்பதற்கு நகை வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்னா, நான் ஏன் பாரத்தை சுமக்கிறத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. இப்போ நீங்க மற்ற நிகழ்ச்சி மாதிரி ஒரு அல்லேலூயா ஆமீன் போடுறது இல்லை. இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்எஸ் மங்கலம் பகுதியில் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கு எல்லாம் கைப்பிடி எல்லாம் கொடுத்த உடனே சிறுவர் ஊழியத்திற்காக அங்கே இருக்கிற பசங்களை எல்லாம் உட்கார வச்சிருந்தோம். அப்போ உட்கார்ந்த உடனே 5-6 பேர் கூடி இருந்தாங்க. சரி, இன்னும் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணுமே, அவங்களுக்கு ஏதாட்டும் நம்ம அது வரைக்கும் பேரை என்ன படிக்கிறான்னு விசாரிப்போம்னு கேட்குறப்ப ஒரு எல்லாத்தையும் கேட்டால் பேர் வகுப்பெல்லாம் சொன்னாங்க. அங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டேன், தம்பி என்ன படிக்கிறடா, உன் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொன்னான். என்ன படிக்கிறாடான்னு சொல்லி கேட்டா, ஆனால் பள்ளிக்கூடம் படிக்கிறேனேங்கிறான்.
பள்ளிக்கூடம் தாண்டா நாங்களும் படிப்போம். பள்ளிக்கூடத்துல என்னடா படிப்போம்னா, ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறேனேங்க. டேய் ஸ்கூல் தாண்டா படிக்கிற, ஸ்கூல்ல என்னடா படிக்கிற? ஆனா சத்தியமா பள்ளிக்கூடம் தானே படிக்கிறேங்க. நான் இப்போ அவனுக்கு நான் பேசுற தமிழ் எதுவும் புரியலைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷ்ல எல்லாம் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். வாட் கிளாஸ், விச் ஸ்டாண்டர்ட் கேட்டு பார்த்தா அவன் சலிக்காம ஒரே வார்த்தை சொல்றான், ஆனா அம்மா சத்தியமா பள்ளிக்கூடம் தானே படிக்கிறேன். அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான்னா, இவன் என்ன சொன்னாலும் இந்த பதில தான் சொல்லணும்னுட்டு. இவன் நீங்க ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது. என்னன்னா, ஒரு அல்லேலியா போட்டா ஒரு ஆமேன் போட்டா விட்டுருவாங்கல்ல, அவ்வளவுதானே. ஒரு அல்லேலியா ஆமேன் போட்டுட்டு எல்லா நிகழ்ச்சி மாதிரி இல்லைங்க. ஒரு அல்லேலூயா ஆமேன் போடுவதற்கு அல்ல. நீங்க ஒரு தேவை நிமித்தமா இருக்கிறீங்க, ஒரு வருத்தத்து நிமித்தமா இருக்கிறீங்க. உங்க ஜெபம் கேட்கப்படல. உங்க வருத்தமே என்ன தெரியுமா? என் ஜெபம் ஏன் கேட்கப்படல? ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? இப்ப வருத்தப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ முதல்ல என்னைய தேடுற, நீ பொருளை தேடுற, என்னைய தேடு, என் ராஜ்யத்தின் காரியங்களை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்காக பிரயாசப்பட சொல்றார். இப்போ பிரயாசப்படுவது என்னன்னா, என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நிறைய நேரத்துல முழு நேரமா ஊழியம் செய்வதுதான் ஆண்டவருக்காக செயல்படுது. நான் சொல்றேன், நீங்க படிக்கிறீங்களா? படித்து கொண்டே ஊழியத்துக்கு செய்யலாம். பிரயாசப்படுற எல்லாருக்கும் பலன் உண்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ ஒரு தம்பி என் கூட பகுதி நேரமா ஊழியத்துக்கு வந்துட்டு இருந்தா, அவன் 9ஆம் வகுப்பு தான் படிச்சான். 9ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தான். நான் ஒரு இடத்துல பேசுறப்ப, நான் எப்படியாட்டும் உங்க கூட ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி வாஞ்சேன். 9ஆம் வகுப்பு படிக்கிற அவனுக்கு அவ்வளவு வாஞ்ச. செர்ரா தம்பி, நிச்சயம் சனி ஞாயிறு லீவ் டைம் வாங்கிட்டு அவனெல்லாம் கூப்பிட்டு போனேன். அவங்க அம்மாவோட மாத சம்பளமே வெறும் 5000 ரூபாய் தாங்க. வெறும் 5000 ரூபாய் தான் அவங்க சம்பளம். இப்போ 5000 ரூபாயில அவங்க அவங்களோட அம்மாவையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கணும். நான் ஊழியக்காரன் போனேன்னா எனக்கும் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவித்தொகை கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட மக 12th முடிச்சுட்டான், மேற்படிப்பு படிக்கணும். இப்போ அவங்களுக்கு அதுக்கு வழி இல்லை. என்கிட்ட சொல்றாங்க, நான் என்ன செய்யறேன்னு தெரில தம்பி, இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன், உங்க புள்ள நீங்க ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறீங்க, அவனால முடிஞ்ச ஊழியத்தை அவன் செய்யறான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் நன்மைகள் குறைவுபடாதுங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க உங்க பையனை ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கீங்க, அது எப்படி ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்துவார்? நிச்சயம் நன்மை செய்வார், நிச்சயம் தேவைகளை சந்திப்பார். நான் அவன்கிட்ட சொன்னேன், கர்த்தரால கூடாதது ஒன்றும் இல்லை. உங்க பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்னு சொல்லிட்டு வந்தது. இப்போ அவன் மகளுக்கு ஃபீஸ் கட்டலாம் எதுவுமே வாய்ப்பு இல்லை. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அவங்கள பார்க்க போனாங்க, அவங்க ஊர்லயே இல்லை. அவனை திரும்ப அவங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு, என்னடா அவங்க அம்மாவை காணல, எங்க போனாங்கன்னு கேட்டா, அண்ணா உங்களுக்கு தெரியாதா, அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, பக்கத்து தெருவுல இருக்கிற ஒரு அக்கா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு நம்ம ஊர்காரங்க தான் தேவை. அது உன்னை எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைங்களை நீ நல்லா கவனிச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களே பாஸ்போர்ட் எடுத்து விசாக்கு அப்ளை பண்ணி விசா வாங்கி கொடுத்து 20,000 ரூபாய் சம்பளத்தோட கூட்டிட்டு போயிட்டாங்க. லேலுயா. அவன் மகன் படிப்பு முடிகிற வரைக்கும் கர்த்தர் அங்க வச்சிருந்தாரு. இப்போ அவருடைய மகள் படிப்பை முடித்து விட்டார். முடிச்சிட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, திரும்ப இந்தியாவுக்கே வர்றாங்க. இந்தியாவுக்கு வந்தா, இந்தியாவுக்கு வந்து 12,000 ரூபாய் சம்பளத்தோட பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. நான் சொல்றது ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படைய பிள்ளைகளுடைய முகங்களை அவர் ஒருபொழுதும் வெட்கப்படுத்துவதில்லை. ஒருபொழுதும் அவர் வெட்கப்படுத்துவதில்லை. நிச்சயம் நன்மை செய்வார். அந்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா? அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் எதை தேடுகிறீர்கள்?
ஆண்டவரிடத்திலிருந்து பணத்தை தேடுகிறீர்களா, இல்ல பொருளை தேடுகிறீர்களா? எதையா ஆண்டவரிடத்தில் தேடுகிறீர்கள்? எதற்காக ஆண்டவரை தேடுகிறீர்கள்? வெறும் அற்புதத்திற்காக ஆண்டவரை தேடுகிறீர்களோ? அல்ல அல்ல அல்ல. நீங்க அதையெல்லாம் நீங்க தேடவே வேண்டாங்க. நீங்க தேட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியம், அவருடைய நீதியை குறித்த காரியங்கள். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அவர் அதைத்தான் விரும்புகிறார். என் பிள்ளைகள் என்னை தேட வேண்டும். உங்களுடைய தேடல் எதுவாயிருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு சேனலை மாத்திரப்ப இந்த சேனல் வந்துட்டு போறது. அதனாலதான் சொல்றேன், கட்டாயம் வரும். ஆண்டவர் தான் இதை அனுமதிச்சார். நீ இந்த வார்த்தையை கேட்கணும். உன்னுடைய தேடல் அற்புதத்தை நோக்கி இருக்கிறது. அருமையான மகளே, மகனே, உன் தேடல் அற்புதத்தை நோக்கி அல்ல, ஆண்டவரை நோக்கி இருக்கட்டு. அவர் சகலவற்றை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை ஐயா. அவர் நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார். அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய முகங்களை அவர் ஒருபொழுது வெட்கப்படுத்துவதில்லை. உங்கள் தேடல் எதுவாய் இருக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். உங்கள் வருத்தங்கள், உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். உடைய சூழ்நிலைகள் மாறும். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பிரசங்கிக்க வேண்டும். அதைத்தாங்க அவர் விரும்புகிறார். என் பிள்ளைங்க எனக்காக என்ன செய்ய போறாங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க கிராமங்களுக்கு போறாங்க, ஆவலா இருக்கிறாங்க வார்த்தைகளை கேட்க. எந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த கிராமத்தை விட்டு வெளியில வர்றப்ப ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க, திரும்ப எப்ப வருவீங்க? அன்று எங்களை பாரப்படுத்திக்கிறேன். நான் ஆண்டுகிட்ட கேட்கிறேன், அன்று திரும்ப எப்ப வருவீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களே, இவ்வளோ கிராமங்கள் பார்க்க வேண்டி இருக்குதே அப்படின்னு சொல்றப்ப, அன்று அடுத்த கட்ட திட்டத்திற்காக ஜெபிக்கிறப்போ ஒரு திட்டத்தை தந்தாருங்க. 6850 மிஷனரிகளை நீங்க உருவாக்க வேண்டும். தேசத்துல இருக்கிற எல்லா தாலுகாவிற்கும் ஊழியர்களை அனுப்ப வேண்டும். இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஊழியர்களை நீ அனுப்ப வேண்டும். நான் முதல்ல இவ்வளவு பெரிய திட்டத்தை சொல்றீங்களா ஆண்டவரே? இந்தியா முழுவதும் இருக்கிற தாலுகா நான் எப்படி ஆண்டவரே? நான் போய் முதல்ல இதை சொன்னா யாராட்டு நம்புவாங்களா? நான் சின்ன பையனா இருக்கிறேன் ஆண்டவரே, என் வயசுல. இப்ப நீங்க யோசிங்க, ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் சொல்லணும்னா மக்கள் முதல்ல எதங்க பார்ப்பாங்க? வயசை பார்ப்பாங்க. என் வயசு இருக்குதா? இல்லவே இல்லை. அப்ப பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. என் முன்னாடி பேக்ரவுண்ட் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. என் குடும்பம் பெரிய உயர்ந்த குடும்பமா, நிறைய பண வசதி உள்ள குடும்பமா? இல்ல இல்ல. என் பின்னாடி ஆள்பலம் இருக்கிறதா? இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் தான் இருக்கிறார். ஏங்க இப்ப ஆண்டவர் என் கூட பேக்கப்பா இருக்கிறார், பலமா இருக்கிறாங்கன்னா யார் சொல்லுவோம்? போ தம்பி, காமெடி பண்ணாதன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அடுத்து என்ன பார்ப்பாங்க? பிரசன்டேஷன் முறை, அதை சொல்ற முறையை பார்ப்பாங்க. இப்ப நான் உங்க இருதயத்தை பிரியப்படுத்துறபடி எனக்கு பேச தெரியல. இப்ப எனக்கு பிரசன்டேஷனும் பண்ண தெரியாது ஆண்டவரே. இந்த மூணுமே இல்லை ஆண்டவரே. நான் சொன்னா எப்படி ஆண்டவரே உங்களுக்கு நீங்க பாரப்படுறீங்கன்னு சொன்னா யாராட்டு கேட்பாங்களா ஆண்டவரே? யாருமே என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்றப்ப ஆண்டவரே இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி காமிச்சு, மகனே நீ போய் சொல்லு, நெகேமியா 2:18 படி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தம்முடைய கைகளை திடப்படுத்தினார். ஒருவேளை நீ என்னுடைய பாரத்தை சொல்றப்ப என் மேல் உண்மையான அன்புள்ளவர்கள், உண்மையா என்னை நேசிக்கிறவர்கள், உண்மையா என்னை தேடுகிறவர்கள், உண்மையா என் பாரத்தை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், நானும் எழுந்து கட்ட வருகிறேன், அந்த நல்ல வேலைக்கு என்னுடைய கைகளை திடப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தம்முடைய கைகளை திடப்படுத்துவார். நீ போய் சொல்லுன்னு சொல்லி சொல்றார். நாங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். இப்போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இப்பொழுது ஒரு வருடத்தில் எங்களுக்கு 19 ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் பகுதி நேரமா ஊழியர் செய்யறவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் ஊழியர் செஞ்சாலும் ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க முடியவில்லை. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்கள் அவருடைய பாரத்தை சுமப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அவர் கேட்கிறார், நீ என்ன செய்ய போகிறாய் மகனே? நீ என்ன செய்ய போகிறாய் எனக்காக? என்னுடைய ராஜ்யத்தை
காரியங்களை நீ அறிவிக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? இப்ப நீங்க உங்களுடைய தேவைக்காக தானே வர்றீங்க. இல்லைங்க, என் ஆண்டவர் தேடுறது வெட்கப்படுத்தல. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் ஆண்டவருக்காக பிரயாசப்பட ஆரம்பிச்சாங்க. அவனுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். நீ ஆண்டவருக்காக பிரயாசப்பட உன் பிள்ளைய ஒப்பு கொடுத்து பார். நீ ஆண்டவருக்காக பிரயாசப்பட உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயம் கர்த்தர் பயன்படுத்துவார். நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை செய்வார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை ஐயா. அவரை நோக்கி காத்திருக்கூடிய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உலகத்தில் எதிர்பார்க்கிறது, இந்த ராஜ்யத்தை தேட ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? அவர் உங்களிடத்தில் தான் கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பாரத்தை சுமக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அன்று எதிர்பார்க்கிறார் ஐயா. அவர் ஆசையா எதிர்பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, என் பாரத்தை சுமப்பாயா, என் ராஜ்யத்தின் காரியங்களை சுமப்பாயா, என் நீதியை தெரியப்படுத்துவாயா? நீங்க எதிர்பார்க்க தானே செய்றீங்க. நன்மை கிடைக்கவில்லை, அற்புதம் கிடைக்கவில்லைன்னு சொல்லி. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை ஐயா. ஐயா, நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க தெரியுமா? என் பாரத்தையே என்னால சுமக்க முடியலையே பிரதர். நானே எவ்வளவு பாரத்தோட இருக்கிறேன், எவ்வளவு வருத்தத்தோட இருக்கிறேன். நான் போய் எப்படி ஆண்டுடைய பாரத்தை? அதனாலதான் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள். ஏன் உங்களுக்கு சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. என்னோட என்ன செய், என்னோட நுகத்தை நீ வாங்கிக்கோ, அது லகுவா இருக்கும். உங்க பாரத்தை நீங்க ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க, அது போதும். உங்க பாரத்தை நீங்க ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க, உங்க பாரத்தை அவர் சுமப்பார். அல்லேலூயா. பிரயாசப்படுங்க, செயல்படுங்க. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். உங்களுடைய பிரயாசம் என்ன? நான் சொல்றேங்க, நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா உங்க முகத்தை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எங்களோடு கூட தோள் கொடுங்க ஐயா. எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? முழு நேர ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்க வரலாம். ஆண்கள் பெண்கள் தங்குவதற்கு தனித்தனியாக இடவசதி ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஏன்னா மற்ற இடங்களுக்கு ஊழியத்திற்கு அனுப்புகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒருவேளை இல்ல பிரதர், நான் இருக்கிற இடத்துல இருந்தே பகுதி நேரமா ஊழியம் செய்ய ஆயத்தப்படுறேன்னு சொல்றீங்களா? எங்களோட தொடர்பு என் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களை இருக்கிற இடத்துல ஊழியத்தை செய்வதற்கு பயன்படுத்து. இல்ல பிரதர், நான் ரொம்ப பிஸி பிரதர், எனக்கு நேரமே கிடையாதுன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட கிடையாதா ஒரு நாள்ல? 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு கைப்பிரதி மூலமாக சுவிசேஷம் அறிவித்து விடலாம். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அவருடைய பாரத்தை, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை அறிவிக்க ஆயத்தப்படுங்க. அவருடைய நீதியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஆயத்தப்படுங்க. உங்களுடைய தேவைகள் என்னதோ கர்த்தர் அதை நிச்சயம் சந்திப்பார். ஒருவேளை இந்த பணிக்கு, நீங்கள் இந்த நல்ல வேலைக்கு உங்களுடைய கைகளை திடப்படுத்த ஆயத்தமா இருந்தால் கர்த்தரும் உங்களை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார். பாரத்தை சுமக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒருவேளை நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? பிரதர், முடியல, என்ன செய்ய தெரியல, நான் என்ன பண்றது? ஒருவேளை அந்த சந்திர ரோகி என்னும் பிசாசினால பாதிக்கப்பட்ட மகனுடைய தகப்பன் வந்து ஆண்டுகிட்ட தன்னுடைய குறைவுகளை ஒப்புக்கொள்கிறார். ஆண்டவரே, என்னுடைய அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் என்று கேட்கிறார். அந்த ஜெபத்தை நீங்களும் செய்யுங்கள். நான் என்ன செய்ய, நான் தகுதி இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு அதை விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களை நிச்சயம் பயன்படுத்துவார்.
நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க எங்களிடத்தில் கூறலாம், நாங்க எப்படி ஊழியம் செய்யன்னு சொல்லி தெரியல, எனக்கு இருக்கிற அந்த சின்ன நேரத்தை நான் ஆண்டவருக்காக பயன்படுத்தலாமான்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த சிறிய நேரத்தையும் ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்த நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். அதை அவர் விரும்புகிறார். இவ்வளோ பெரிய ஆண்டவருடைய பாரத்தை மாற்றுவதற்கு உங்களுடைய பங்கு என்ன கேட்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மறக்காம நாளைக்கு இதே நிகழ்ச்சி, இந்த தேவனுடைய பாரத்தின் நேரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்க ஆயத்தமா இருக்கோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். கர்த்தராகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இயேசுவின் அன்பை அறிவிக்கலாம். நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம்: ஜிபே 9009033114. மேலும் விவரங்களுக்கு 9891430433212496. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.